இன்றைக்கு நாங்கள் கேம்பிரிட்ஜ்லேருந்து மௌங்கனுவி என்ற ஒரு இடத்துக்கு போகிறோம். அதைத்தான் இந்த கூகுள் எர்த்தில் பார்க்குறீங்க. அதில் ஒரு மவுண்டன் இருக்குது. இந்த மவுண்டனை தான் பார்க்க போய் கொண்டிருக்கோம். அதில் ஹேக்கிங்கும் செய்யலாம், ஹேக்கிங் செய்யலை. கேம்பிரிட்ஜில் காலமாக வலிக்கிட்டு எங்கள் ஹோட்டல்லேருந்து வலிக்கிட்டு நாங்கள் இப்போ ட்ரைவ் பண்ணி கொண்டு போகிறோம். ஹிடன் லேக் ஹோட்டலில் தான் நின்று நாங்கள். அதுக்கு முன்னால் கெமிஸ்ட்ரி வேர்ஹவுஸ் நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருந்தது. முதல் ட்ரைவ் பண்ணி வலிக்கிடைக்கையே இடையில் நின்று ஒரு வீடியோ எடுத்து நாங்கள் அந்த நியூசிலாண்டில் வடிவை பார்க்குறதுக்காண்டி. இப்போ நாங்கள் ஒரு பீச்சுக்கு போய் கொண்டிருக்காங்க. நியூசிலாண்டில் பயங்கர மழை பெய்து கொண்டு இருக்குது. ரோடெல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது. ஒரே பச்சை பசேல் மாதிரி தான் எல்லா இடமுமே இருக்குது. இந்த மலையை பார்க்கவே உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக பீச்சுக்கு தான் போய் கொண்டிருக்கோம். காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதில் வந்து அடுத்ததாக எடுத்து கொண்டு போகிறோம். ஓகே, நாங்கள் கோஸ்டல் டவுனுக்கு வந்திருக்கோம். கோஸ்டல் டவுனில் இருந்து தான் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்காக போய் கொண்டிருக்கோம். இது நார்மல் ஆஸ்திரேலியன் டவுன் மாதிரி தான் இங்கே நியூசிலாண்டில். ஆஸ்திரேலியாவும் நியூசிலாண்டும் சிமிலர் கல்ச்சர், சிமிலர் ஸ்ட்ரக்சர். கல்ச்சர்ன்றதை விட ஸ்ட்ரக்சர் இந்த கல்ச்சர் வந்து கொஞ்சம் வேறுபட்டு தான் இருக்கும். இப்போ நாங்கள் ரோட்டால் போக போகிறோம். இப்போ க்ராசிங்கை பாருங்க எப்படி இருக்குண்டு. க்ராசிங் இதனால் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இதில் போய் வாங்குறதுக்கு இருக்கிறேன். இந்த சிட்டி வந்து அமைதியாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதுதான் ஷாப்பிங் சென்டர். இங்கே ஈவென்ட் சினிமாவை பார்த்தோன்னா இங்கே ஒரு மேலே ஒன்று இருக்குது. அந்த மேலே வந்து ஃபேமஸ் அட்ராக்ஷன் பாயிண்ட்ஸ் வந்து போட்டு இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கு தான் போய் கொண்டிருக்கோம். இங்கே இருக்க மக்கள் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். பேசிக்காக இப்போ வந்து ஒருத்தர் வந்து கேட்டுட்டு போனார் இந்த கேமரா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி. எல்லாருமே குட் மார்னிங், குட் ஈவினிங் அப்படி சொல்கிற கல்ச்சர் தான். ஸோ நோ ரஷ். கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியான கல்ச்சர் இங்கே. இந்த பேக்கரியில் மஃபினை வாங்கிட்டு அடுத்ததாக காஃபி ஒன்று வாங்குறதுக்காக போய் கொண்டிருக்கோம். இங்கால தான் காபர் இருக்குது. காபரில் போய் பார்க்கலாம். இப்போ நாங்கள் போகிற மேலே வந்து இந்த ரோட்டால் போவோம். போயிட்டு அப்படியே இங்கால போய் பார்க்க வேணும். இப்போ இந்த ரோட்டுகளை பார்த்தீங்களோன்னா தெரியும், வித்தியாசமாக இருக்கும். மக்களும் சைக்கிளில் பஸ்ஸில் தான் போய் கொண்டிருப்பேன்னு. காஃபி ஷாப் லோக்கல் ஷாப் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கு. இன்றைக்கு பாக்ஸிங் டே, கிறிஸ்மஸ் டேக்கு அடுத்ததாக பாக்ஸிங் டே. ஷாப்புகள் வந்து வித்தியாசமாக இருக்குது. மக்கள் எல்லா இடமும் க்ளீன் பண்ணி கொண்டிருக்கேன்னு. அந்த மலைக்கு தான் போகிறோம். இப்போ ஜூம் பண்ணி பார்ப்போம்.
நல்ல காஃபி இது. பீச்சில் நிற்கிறோம். பீச்சில் இருந்து இந்த மலைன்ற வியூ தான் சூப்பர். பீச்சுக்கு பக்கத்துலேயே மலை. இந்த பீச்சை பார்க்குறதுக்காகவே 1 hour டிரைவ் பண்ணி வந்திருக்கேன். ஏதோ ஒரு ஹாலிடே டெஸ்டினேஷன். இப்போ பார்த்தீங்களா அந்த தூரத்தில் உள்ள ஹோட்டல் ஆக்கள் புக் பண்ணிவிட்டு வந்து நிற்கிறவ ஏன்னு சொல்லிச்சேன்னா இது குளிக்கலாம். இந்தியன் ஜூவி ரேட்டிங் வந்து எவ்வளோன்னு தெரியாது. பட் ஜூவி இண்டெக்ஸ் கூடினா நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட வேணும்னு சொல்லினேன். ஸோ வாலிபால் விளையாடி கொண்டிருக்கேன். எனக்கு இதில் வாக்கிங் பாதையில் கனவு நடந்து கொண்டிருக்கேன். தூரத்தில் போங்க லைஃப் கார்டு வந்து இந்த ஸ்விம்மிங் பண்ணுற ஆக்களுக்கு செட் பண்ணினேன். லைஃப் கார்டு ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கோ அல்லது சர்ஃபிங் போகிற ஆக்களுக்கு செட் பண்ணினேன்னு தெரியலை. சர்ஃபிங்கும் செய்யலாம். நீங்கள் இப்போ நல்ல வெதர், இங்கே நைஸ் வெதர். சர்ஃபிங்கும் செய்யலாம் நினைக்கிறேன். சர்ஃபிங்குக்கு மக்கள் போயினேன். இங்கே சர்ஃபிங் செய்கிற இடத்துக்கு வந்திருக்கேன். சர்ஃபிங் ஃபேமஸ் நினைக்கிறேன். சர்ஃபிங் லீஸ் பண்ணலாம். சர்ஃபிங் லைசன்ஸ் இருக்குது. சர்ஃபிங் போட் ஹயர் கூட பண்ணலாம். லோக்கலாக இருக்கிற ஷாப்ஸ் சர்ஃபிங் போட் ஹயர் பண்ணலாம். Ice cream, local food. இங்கே பீச்சை பார்க்க தெரியுது. பீச் எவ்வளோ அருமையாக இருக்குண்டு. ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் கீழே பாருங்க ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி தான் வச்சுக்கணும். காலை மேலேருந்து பீச் க்ளீன் பண்ணி மெட்டல் ஒன்றும் இல்லாமல். இந்த பீச் சர்ஃபிங்குக்கு நல்ல பண்ணுறதால மக்கள் இங்கே சர்ஃபிங் செய்து கொண்டிருக்கேன். பார்க்கவே தெரியும். சில மக்கள் இங்கே சர்ஃபிங் செய்கிறது தெரியுது. சர்ஃபிங் இங்கே மக்கள் நிற்கணும். இப்போ சர்ஃபிங் செய்கிறதுக்காக ரெடி ஆகி கொண்டு இருக்கேன். நல்ல பெரிய வேவ் வந்துச்சு கொண்டா அவையால் சர்ஃபிங் பண்ணுவேன். இப்போ இதெல்லாம் நடந்து போனால் சின்ன ஒரு ஐலாண்ட், அதாவது ஒரு சின்ன குட்டி ஐலாண்ட் ஒன்று இருக்குது. அந்த ஐலாண்டால் நடந்து போயிட்டு வரலாம். ஸோ இன்னும் ஒரு 20 minutesல இந்த ஐலாண்டை நடந்து முடிக்கலாமான்னு பார்ப்போம். அப்படி நடக்கலமுண்டா குயிக்காக போய் நடந்துட்டு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம். போய் 10 minutes போகிறது 10 minutes வர்றதுன்றது டார்கெட் பண்ணலாம். இதுக்கு அடுத்ததாக ஹாபிடன் மூவி செட்டுக்கு போகிறது ஏற்கனவே புக் பண்ணியாச்சு. ஆறுதலாக பார்த்து போகிறது தான் என் பிளான். ரஷ் இல்லாத பிளான். இந்த வியூவை பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்தியாவில் பார்த்தா இந்தியாவில் இந்த வியூ
அப்படியே திருப்பி இங்கால பார்த்தா இந்த வியூ. எல்லா பக்கமே வியூ உள்ளதான் நியூஸில். இந்த பாருங்க ஒருத்தர் மேலே இருந்து தனிமையாக அந்த வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கார். இந்தியாவில் ஃபுல்லாக சர்ஃபிங் செய்யணும். பாதையால் நடந்து போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்க தெரியும் அவ்வளோ பாதைகள். இதுக்கு எப்படி பாதைகள் இருக்கு. மக்கள் சர்ஃபிங் செய்கிற இடத்த மற்ற இடத்துல இருந்து பார்க்குறேன். நண்டு நிற்குது. இதுதான் பாறைக்கடையில் இருக்கிற நண்டு. இது வேறுங்க, அதை கடிச்சு கொண்டு இருக்கு. என் மக்கள் நிற்கின சர்ஃபிங் செய்கிறதுக்காண்டி. லோக்கல் ஷாப்புகள் இதெல்லாம் இருக்குது. லோக்கல் ஷாப்பில் காஃபியை வாங்கிட்டு ஐஸ்கிரீமை வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான். நீங்கள் இங்கே வந்து சர்ஃபிங் செய்ய போக வேண்டாம். சர்ஃபிங் போட் பண்ணலாம். சர்ஃபிங் போட் இதில் இருக்குது. ரன் பண்ணுறதுக்கு கொண்டு வச்சுக்கினேன். வேண்டப்பட்ட அளவு சைஸில் இருக்குது. தரம் பெட்ரோல் அடிக்கிறது நிப்பாட்டி இருக்கேன். 91 தான் அடிக்க வேணும். இங்கே பெட்ரோலுன்ற விலை கூட 293.9. இதில் தான் அடிக்க போகிறேன் பெட்ரோல். இதில் போட்டிருக்குது 91 பெட்ரோல் ஒன்லி. 91 பெட்ரோல் இருக்குது. 2 லிட்டர் பெட்ரோல் 84 ரூபா. இங்கே தான் பெட்ரோல் ஸ்டேஷன் ஈஸ் EO2 நார்மல் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மாதிரி தான்